நாங்கள் எல்லாமே சேர்ந்து ஒரு போராட்டத்தில் போலீஸை எதிர்த்து பயங்கரமாக கோஷம் போட்டுட்டு இருக்கோம். அப்போதான் அண்ணன் ரொம்ப என் மனசுக்குள்ள நெருங்கி வந்தார். ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறி மாறி அந்த பாராட்டுக்களை இந்த பத்திரிகை முன்னாடி கேமரா முன்னாடி சொல்லும்போது உண்மையிலேயே மன நிறைவாக இருக்கும். எனக்கு நிறைய படங்கள் நான் பண்ணுறதில்லை, இந்த ஜெகமே தந்தறதுக்கு அப்புறம் படங்கள் பண்ணுறதில்லை. அதுக்கு காரணங்கள் சில உண்டு. ஆனால் இந்த நான் நடிகனா உணர்ற இடம் வந்து இந்த பிரசாத் லேப் மட்டும்தான். நீங்க மட்டும்தான் உங்க முன்னாடி ஒரு குட் ஆக்டர்னு பேர் வாங்கணுன்றது மட்டும்தான் எனக்கு ஆசையா இருக்கும். அப்கோர்ஸ் ஆடியன்ஸ் கைத்தட்டுறது வேற, உங்களை மாதிரி கிரிட்டிக்ஸ், உங்களை மாதிரி பத்திரிகையாளர்கள் தம்பி ஒரு படம் பார்த்தேன் நல்லா இருக்குன்னு சொல்றதை கேட்கறதுக்கு, பேப்பர்ல பாக்குறதுக்கு தான் எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. இந்த இடத்துக்கு வர்றதுக்கு, இந்த கேமரா முன்னாடி இந்த ஃபிளாஷ் மோட நிக்கிறதுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அதெல்லாம் தாண்டி இப்போ ஒரு 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 படத்துக்கு வந்து மற்றவங்களை பாராட்டும் அந்த குணம் வந்து உண்மையிலே இங்க எல்லாருக்குமே சூப்பரா இருந்தது. இந்த பாசிட்டிவிட்டி, இந்த வைப்னு சொல்லுவாங்களே, இது ரொம்ப அழகா இருக்கு. இந்த வைப், ஒட்டுமொத்த வைப்பும் உங்க படத்துக்கு மிகப்பெரிய ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். யாது மாதிரியான டீமுக்கு பிளெஸ்ஸிங் சொல்லுவேன். அண்ட் என்னோட அண்ணன் நண்பர் அப்புக்குட்டி, அவரை பத்தி நான் சொல்லி ஆகணும். சுந்தரபாணியிலேருந்து நாங்கள் ஒன்னா நடிச்சு பழகி உறவுகளா வளர்ந்துட்டு இருக்கோம். இப்போ நானும் அண்ணனும் ஒரு படம் பண்ணியிருக்கோம், சாயாவனம் சொல்லிட்டு, செப்டம்பர்ல ரிலீஸ் ஆக போகுது. 2 பேருமே நடிச்சிருக்கோம். சூப்பரா மிரட்டி இருக்காரு அண்ணன். அதான், அதனால அண்ணன் வந்து எவ்வளவோ கஷ்டம் இருந்தா கூட நிறைய புதுமுக இயக்குநர்களுக்கும் புதுமுக நடிகர்களுக்கும் ஒரு பெரிய பிரிட்ஜா இருந்து, ஒரு பாலமா இருந்து அவர் நிறைய படங்கள் நடிச்சு கொடுத்திருக்காரு. உண்மையிலே ஹேட்ஸ் ஆஃப் டு யூ அண்ணன். வாழ்த்துக்கள் தினேஷ். மறுபடியும் இந்த படத்துல ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அண்ட் இதை நான் ஒரு விஷயம் தான் பேசிட்டு போகணும்னு நினைச்சேன். ஆனா மாஸ்டரும் இன்னொருத்தரும் யாரோ பேசினவங்க அரசியலை பத்தி பேசுனதுனால நான் ஒரு விஷயம் பேசுறேன். விஜய் அண்ணா எகைன், இந்த படம் எப்படி எனக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னா, இதுக்கப்புறம் நான் தேடி பார்க்கும்போது இந்த போஸ்டர் தான் பார்த்தேன். இந்த மாதிரி இலவசமே இருக்கக்கூடாது, தமிழக முதல்வர் ஆணை அப்படின்னு சொல்லி போட்டு எனக்கு பயங்கரமா, அதாவது விஜய்ன்னு சொல்லி போட்டிருந்தார் அந்த நியூஸ். எனக்கு கட்டிங் வந்து எனக்கு சரியா இப்ப ஞாபகம் இல்லை, பதட்டத்துல